உத்தரப்பிரதேச மாநிலத்தில் ரொம்ப நெஞ்சை பதற வைக்கும் ஒரு சம்பவம் நடந்திருக்கு. ஸோ பட்ட பகலில் தன்னோட மனைவியை தன்னோட மகன் முன்னே உயிரோடு இருக்கும்போது தீ வச்சு எரிச்சிருக்காங்க. அந்த அளவுக்கு வரதட்சணை கொடுமை உத்தரப்பிரதேச மாநிலத்தில் அதிகரித்திருக்கு. என்ன நடந்தது டீட்டெயிலாக பேச போகிறோம். உண்மையாலுமே நெஞ்சை பதற வைக்கும் ஒரு வீடியோவாக தான் இந்த ஒரு வீடியோ இருக்க போகிறது. கடைசி வரைக்கும் பாருங்கள். அதாவது உத்தரப்பிரதேச மாநிலத்தில் நிக்கி அப்படிங்கிற பெண் விபினோ அப்படிங்கிற ஒருத்தர் திருமணம் செய்து கொண்டார்கள் 2016. ஸோ திருமணம் செய்த பிறகு இவங்க ரெண்டு பேருமே ரொம்ப ரொம்ப நெருக்கமாக இருந்தாங்க. ரொம்ப காதல் ஜோடி மாதிரி அவ்வளோ நெருக்கமாக ரொம்ப ஜாலியாக பழகினாங்க. கிட்டத்தட்ட 8 வருடங்களுக்கு அப்புறமா ஒரு சம்பவம் நடந்திருக்கு. அதாவது இந்த திருமணம் நடந்த சில மாதங்களுக்கு பிறகு நிக்கி அவங்களோட தங்கச்சியும் இதே வீட்டில் திருமணம் செய்து வைப்பதற்கு பிளான் பண்ணியிருக்காங்க, காஞ்சனா அப்படிங்கிற ஒருத்தரை. ஸோ அதே மாதிரி காஞ்சனா கிட்ட இதை பற்றி பேசியிருக்காங்க. ஸோ காஞ்சனா கிட்ட பேசி காஞ்சனாவும் சம்மதித்து இருக்காங்க. அதனால அக்காவும் தங்கச்சியும் ஒரே வீட்டில் போயிருக்காங்க, வாக்கப்பட்டு இருக்காங்க. ஸோ இப்போ தான் ஒரு பெரிய சம்பவம் நடந்திருக்கு. 8 வருடத்துக்கு அப்புறமா ஸோ விபினோ செய்து கொண்டு இருந்த பிஸ்னஸ் கம்ப்ளீட்டாக லாஸ் ஆகிவிட்டது. ஸோ இந்த கடன் மேலே கடன் அதிகரித்து கொண்டே இருக்குது விபினோ அவர்களுக்கு. இதனால் விபினோ அவர்கள் பிஸ்னஸை கம்ப்ளீட்டாக விட்டுட்டு குடிப்பழக்கத்தில் ரொம்ப ரொம்ப அடிமையாகிட்டாங்க. டெய்லியும் குடிச்சிட்டு செமையாக அடிக்கிறது, நிக்கி அடிக்கிறது, ஸோ அவங்க துன்புறுத்துவது, அது மட்டும் இல்லாமல் ஃபிசிக்கல் டார்ச்சர் பண்ணுவது, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் விபினோ செஞ்சுட்டு இருந்தாங்க. ஒரு கட்டத்தில் விபினோ அவங்களோட ஒய்ஃப் நிக்கி கிட்ட எனக்கு காசு தேவைப்படுது, 37 லட்சம் எனக்கு வேணும், உடனே உங்கள் வீட்டில் போய் வாங்கிட்டு வாங்க, நீங்கள் 2 பேரும் போய் வாங்கிட்டு வாங்க அப்படின்னு சொல்லி விபினோ நிக்கியை செமையாக டார்ச்சர் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ விபினோ மட்டும் இல்லாமல் விபினோ அவர்களோட குடும்பத்தார், அவங்க அப்பா அம்மா 2 பேருமே நிக்கியை செமையாக டார்ச்சர் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ நிக்கியை இல்லை என்னால் முடியாது, ஸோ ஏற்கனவே எங்கள் அம்மா அப்பா உங்களுக்கு நிறைய செஞ்சுட்டாங்க, இதுக்கு மேலே செய்ய முடியாது, ஸோ 8 வருஷத்துக்கு அப்புறமா ஏன் இப்படி கேட்குறீங்க அப்படின்னு சொல்லி பெரிய வாக்குவாதம் நடந்திருக்கு. இந்த ஒரு விஷயம் டெய்லியும் வெடித்திருக்கு. ஒரு கட்டத்தில் ஒரு பெரிய பிரச்சனை அந்த வீட்டில் ஒரு பெரிய சண்டை திடீர்னு விபினா அவர்கள் நிக்கி அவர்களோட உடம்புல எண்ணெயை ஊற்றி நெருப்பை பற்ற வச்சிருக்காங்க. அவங்களோட மகனோட கண்முனே இந்த ஒரு விஷயம் நடந்திருக்கு. ஸோ நிக்கி அவர்களோட தங்கச்சும் காஞ்சனா அவர்களும் அங்கே தான் இருந்திருக்காங்க. இந்த ஒரு விஷயத்தை வீடியோவும் எடுத்திருக்காங்க. அந்த ஒரு வீடியோ இப்போ சோஷியல் மீடியாவில் செம்மையாக ட்ரெண்ட் ஆகி கொண்டு இருக்கு. அதாவது ஒரு இளம்பெண் 28 வயதாகும் ஒரு இளம்பெண்ணோட உடம்புல உயிரோடு இருக்கும்போதே நெருப்பை பற்ற வச்சிருக்காங்க. அந்த இளம்பெண் உயிரோட நெருப்போடு ஓடி இருக்காங்க, துடித்து உயிரிழந்திருக்காங்க. அவங்களோட மகன் எங்கள் அப்பா ரொம்ப கொடுமைப்படுத்துவார் அப்படின்னு சொல்லி கண்முனே தாய் தன் கண்முனே உடல் எரிந்து சாம்பலாகியிருக்காங்க. இந்த ஒரு விஷயம் இப்போ இணையதளத்தில் ட்ரெண்ட் ஆகி கொண்டு இருக்கு. முக்கியமாக உத்தரப்பிரதேசத்தில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கு. கவர்மெண்ட்டும் இதுக்கான அடுத்தடுத்த ஸ்டெப்ஸை எதுவுமே எடுக்காமல் இருக்காங்க. ஒரு கேஸ் முடிஞ்சா அந்த கேஸ் முடிச்சிடறாங்க. ஆனால் இதுக்கு மேலே இந்த மாதிரி ஒரு விஷயம் நடக்காமல் இருக்க என்ன பண்ணணும் அப்படிங்கிற அடுத்த ஸ்டெப் எடுத்து வைக்க மாட்டேங்கிறாங்க. அதுதான் இந்த மாதிரி கேஸ் அதிகரித்து கொண்டே இருக்கு. முக்கியமாக தமிழகத்தில் நம்ம பார்த்துருக்கோம். தமிழகத்தையும் தாண்டி நீங்கள் அந்த சைடு பார்த்தா இன்னுமே இது அதிகரித்து கொண்டு தான் இருக்கு. நமக்கு தெரிந்தது 1-2 தான், தெரியாதது ஆயிரக்கணக்கு மேலே நடந்து கொண்டு இருக்கு. ஸோ நீங்கள் சொல்லுங்கள், இந்த விஷயத்தை எல்லாத்தையுமே ஸ்டாப் பண்ணணும்னா எந்த விதமான சட்டம் கொண்டு வர வேண்டும் இந்தியாவில்? உத்தரப்பிரதேச மாநிலத்தில் ரொம்ப நெஞ்சை பதற வைக்கும் ஒரு சம்பவம் நடந்திருக்கு. ஸோ பட்ட பகலில் தன்னோட மனைவியை தன்னோட மகன் முன்னே உயிரோடு இருக்கும்போது தீ வச்சு எரிச்சிருக்காங்க. அந்த அளவுக்கு வரதட்சணை கொடுமை உத்தரப்பிரதேச மாநிலத்தில் அதிகரித்திருக்கு. என்ன நடந்தது டீட்டெயிலாக பேச போகிறோம். உண்மையாலுமே நெஞ்சை பதற வைக்கும் ஒரு வீடியோவாக தான் இந்த ஒரு வீடியோ இருக்க போகிறது. கடைசி வரைக்கும் பாருங்கள். அதாவது உத்தரப்பிரதேச மாநிலத்தில் நிக்கி அப்படிங்கிற பெண் விபினோ அப்படிங்கிற ஒருத்தர் திருமணம் செய்து கொண்டார்கள் 2016. ஸோ திருமணம் செய்த பிறகு இவங்க 2 பேருமே ரொம்ப ரொம்ப நெருக்கமாக இருந்தாங்க. ரொம்ப காதல் ஜோடி மாதிரி அவ்வளோ நெருக்கமாக ரொம்ப ஜாலியாக பழகினாங்க. கிட்டத்தட்ட 8 வருடங்களுக்கு அப்புறமா ஒரு சம்பவம் நடந்திருக்கு. அதாவது இந்த திருமணம் நடந்த சில மாதங்களுக்கு பிறகு நிக்கி அவங்களோட தங்கச்சியும் இதே வீட்டில் திருமணம் செய்து வைப்பதற்கு பிளான் பண்ணியிருக்காங்க, காஞ்சனா அப்படிங்கிற ஒருத்தரை. ஸோ அதே மாதிரி காஞ்சனா கிட்ட இதை பற்றி பேசியிருக்காங்க. ஸோ காஞ்சனா கிட்ட பேசி காஞ்சனாவும் சம்மதித்து இருக்காங்க. அதனால அக்காவும் தங்கச்சியும் ஒரே வீட்டில்
போயிருக்காங்க, வாக்கப்பட்டு இருக்காங்க. ஸோ இப்போ தான் ஒரு பெரிய சம்பவம் வந்து நடந்திருக்கு. 8 வருடத்துக்கு அப்புறமா ஸோ விபினோ வந்து செய்து கொண்டு இருந்த பிஸ்னஸ் வந்து கம்ப்ளீட்டாக வந்து லாஸ் ஆகிவிட்டது. ஸோ இந்த கடன் மேலே கடன் வந்து அதிகரித்து கொண்டே இருக்குது விபினோ அவர்களுக்கு. இதனால் வந்து விபினோ அவர்கள் வந்து பிஸ்னஸை கம்ப்ளீட்டாக விட்டுட்டு குடிப்பழக்கத்தில் வந்து ரொம்ப ரொம்ப அடிமையாகிட்டாங்க. டெய்லியும் குடிச்சிட்டு வந்து செமையாக வந்து அடிக்கிறது, நிக்கியை வந்து அடிக்கிறது, ஸோ அவங்க வந்து துன்புறுத்துவது, அது மட்டும் இல்லாமல் ஃபிசிக்கல் டார்ச்சர் பண்ணுவது, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து விபினோ வந்து செஞ்சுட்டு இருந்தாங்க. ஒரு கட்டத்தில் வந்து விபினோ வந்து அவங்களோட ஒய்ஃப் நிக்கி கிட்ட வந்து எனக்கு வந்து காசு தேவைப்படுது, 37 லட்சம் வந்து எனக்கு வேணும், உடனே வந்து உங்கள் வீட்டில் போய் வாங்கிட்டு வாங்க, நீங்கள் 2 பேரும் போய் வாங்கிட்டு வாங்க அப்படின்னு சொல்லி விபினோ வந்து நிக்கியை வந்து செமையாக வந்து டார்ச்சர் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ விபினோ மட்டும் இல்லாமல் விபினோ அவர்களோட குடும்பத்தார், அவங்களோட அப்பா அம்மா 2 பேருமே வந்து நிக்கியை வந்து செமையாக வந்து டார்ச்சர் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ நிக்கியை வந்து இல்லை என்னால் முடியாது, ஸோ ஏற்கனவே வந்து எங்கள் அம்மா அப்பா உங்களுக்கு நிறைய செஞ்சுட்டாங்க, இதுக்கு மேலே செய்ய முடியாது, ஸோ 8 வருஷத்துக்கு அப்புறமா ஏன் இப்படி கேட்குறீங்க அப்படின்னு சொல்லி பெரிய வாக்குவாதம் வந்து நடந்திருக்கு. இந்த ஒரு விஷயம் டெய்லியும் வெடித்திருக்கு. ஒரு கட்டத்தில் வந்து ஒரு பெரிய பிரச்சனை வந்து அந்த வீட்டில் வந்து ஒரு பெரிய சண்டை வந்து திடீர்னு விபினோ அவர்கள் நிக்கி அவர்களோட உடம்புல வந்து எண்ணெயை ஊற்றி நெருப்பை பற்ற வச்சிருக்காங்க. அவங்களோட மகனோட கண்முனே வந்து இந்த ஒரு விஷயம் வந்து நடந்திருக்கு. ஸோ நிக்கி அவர்களோட தங்கச்சும் வந்து காஞ்சனா அவர்களும் அங்கே தான் வந்து இருந்திருக்காங்க. இந்த ஒரு விஷயத்தை வீடியோவும் வந்து எடுத்திருக்காங்க. அந்த ஒரு வீடியோ வந்து இப்போ சோஷியல் மீடியாவில் செம்மையாக வந்து ட்ரெண்ட் ஆகி கொண்டு இருக்கு. அதாவது ஒரு இளம்பெண் 28 வயதாகும் ஒரு இளம்பெண்ணோட உடம்புல உயிரோடு இருக்கும்போதே நெருப்பை பற்ற வச்சிருக்காங்க. அந்த இளம்பெண் வந்து உயிரோட நெருப்போட வந்து ஓடி இருக்காங்க, துடித்து வந்து உயிரிழந்திருக்காங்க. அவங்களோட மகன் வந்து எங்கள் அப்பா ரொம்ப கொடுமைப்படுத்துவார் அப்படின்னு சொல்லி கண்முனே தாய் வந்து தன் கண்முனே வந்து உடலை வந்து எரிந்து சாம்பலாக்கியிருக்காங்க. இந்த ஒரு விஷயம் வந்து இப்போ வந்து இணையதளத்தில் ட்ரெண்ட் ஆகி கொண்டு இருக்கு. முக்கியமாக உத்தரப்பிரதேசத்தில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கு. கவர்மெண்ட்டும் இதுக்கான அடுத்தடுத்த ஸ்டெப்ஸ் எதுவுமே எடுக்காமல் இருக்காங்க. ஒரு கேஸ் வந்து முடிஞ்சால் அந்த கேஸ் வந்து முடிச்சிடறாங்க. ஆனால் வந்து இதுக்கு மேலே வந்து இந்த மாதிரி ஒரு விஷயம் நடக்காமல் இருக்க என்ன பண்ணணும் அப்படிங்கிற அடுத்த ஸ்டெப் வந்து எடுத்து வைக்க மாட்டேங்கிறாங்க. அதுதான் வந்து இந்த மாதிரி கேஸ் வந்து அதிகரித்து கொண்டே இருக்கு. முக்கியமாக தமிழகத்தில் வந்து நம்ம பார்த்துருக்கோம். தமிழகத்தையும் தாண்டி நீங்கள் அந்த சைடு பார்த்தா இன்னுமே வந்து இது அதிகரித்து கொண்டு தான் இருக்கு. நமக்கு தெரிந்தது வந்து 1-2 தான், தெரியாதது ஆயிரக்கணக்கு மேலே வந்து நடந்து கொண்டு இருக்கு. ஸோ நீங்கள் சொல்லுங்கள், இந்த விஷயத்தை எல்லாத்தையுமே வந்து ஸ்டாப் பண்ணணும்னா எந்த விதமான சட்டம் வந்து கொண்டு வர வேண்டும் இந்தியாவில்?